இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பொரிக்கடலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொரிக்கடலை பொடி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம இதை கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரைனாலும் பண்ணலாம். நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. குயிக்காக எதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். 2 சைடுமே பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவங்களுக்கு புதிய புதிய ரெசிபிகளுக்காக.